தனுசு 100% மாட்டிக்க போறீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. நல்லது செய்யறேன்னா இப்ப வரைக்கும் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. இந்த செப்டம்பர் மாதம் எதுல மாட்டிட்டு முழிக்க போறீங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாம நம்ம சேனல் இல்லைங்களா? சோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தனுசு ராசி காலச்சக்கரத்துடைய 9வது ஒரு ராசி. இந்த ராசியோட அதிபன் குரு பகவான். இந்த குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு உச்சத்துல இருக்காரு. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குரு பகவான் இந்த மாதம் உச்சத்துல இருக்காரு. ஜூன் மாசத்துல இருந்து உச்சத்துக்கு வந்தார். சரிங்களா? ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் இடத்துல சனி சும்மா அப்படியே ரொம்ப அட்டகாசமா 4ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. 9ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல போயிட்டு புதன், 11ஆம் இடத்துல சுக்கிரன். அடிச்சுது பாருங்க ஒரு லக்கு உங்களுக்கு இந்த மாதம். 11ஆம் பாவத்துல உங்களுக்கு சுக்கிரன். நிறைய நல்லது பண்ண போறீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஆனா நல்லது பண்றன்ற பேர்ல மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்க கூடிய உலகம் இது. ரொம்ப நல்லவங்க நீங்க. நான் சும்மா ஒன்னும் சொல்லலைங்க, உங்களை கவர் பண்ணணும்லாம் சொல்லலைங்க. என்னுடைய மக்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இப்ப குரு உச்சமான இன்னொரு ஒரு காரணத்தினாலே நிறைய ஆன்மீக தேடலுக்குள்ள போவீங்க, நிறைய ஆன்மீக சிந்தனைக்குள்ள நீங்க போவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அலைவோட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனை நோக்கியேதான் இருக்கும். எந்நேரமும் சதா சர்வ காலமுமே கடவுளை பத்தின திங்கிங், கடவுளை பத்தின யோசனை. அங்க போகும்போது நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு மண்டைக்குள்ள குழப்புற மாதிரியே இருக்கும். பட் இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன நடக்க போகுது அதுதானே ஒரு கேள்விக்குறி. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு கரியர் எப்படி இருக்கு? 10ல குரு. இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு? 10ல புதன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா உட்கார்ந்துருக்காரு. உச்சம் பெற கூடிய இடத்துல வந்து புதன் இருக்கிறதுனால நீங்க பேச்சு, கம்யூனிகேஷன் செக்டார் ரிலேட்டடா இருக்கவங்க, ஐடி செக்டார் ரிலேட்டடா இருக்கவங்க, ஃபினான்ஸ் செக்டார் ரிலேட்டடா இருக்கவங்க, மார்க்கெட்டிங் இல்ல மீடியா, ஏன்னா புதன் வந்துட்டாலே இந்த இடத்துல மீடியா வந்துடும். சரிங்களா? மருத்துவத்துல இருக்கவங்க, மருத்துவத்துல இந்த ஏஜென்சிலாம் இருப்பாங்க இல்லைங்களா? மெடிக்கல் ஃபீல்ட் ஏஜென்சிஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு மாதம் வந்து இந்த ஒரு மாதம். உச்சத்துல வந்து புதன் இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேலையே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது மேடம், எப்படியாவது நான் வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கீங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளு. நிச்சயமா உங்க ஃப்ரெண்ட்ஸால உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல SPR இந்த 3 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில, அது கரியர்ல இல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஏதோ ஒரு பண விஷயம், ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் படிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. சரியா? ஸோ கரியர்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் புதன் இந்த மாதத்துல ரொம்ப அட்டகாசமா உட்கார்ந்துருக்காரு. ஸோ பேச்சுத்துறை, கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமா இந்த மாதத்தை நான் பாக்குறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 4ல சனி வக்ரமா இருக்காரு. நல்லா கவனிங்க. சனி பகவான் என்பவர் 2 கூடியவர், 3 கூடியவர், 4ஆம் இடத்துல வக்ரம். வீடு கட்டிட்டு இருக்கீங்க, புது வீடு வாங்க போறீங்க, இல்ல வீடு விற்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும், கொஞ்சம் தடையா இருக்கும், கொஞ்சம் தாமதமா இருக்கும். டிசம்பர்ல இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. வீட்டுல ஏதோ ஒரு வேலை போயிட்டு இருக்கும், அப்படியே கொஞ்ச நேரம் தடை, அப்படியே கொஞ்சம் தாமதம். இல்ல பினான்சியலா உங்களுக்கு அந்த டைம்ல வந்து பணம் கிடைக்காம இருக்கலாம், இல்ல யாரோட சப்போர்ட் உங்களுக்கு இல்லாம போகாம இருக்கலாம். இது எல்லாமே இருக்கு. பட் ஒரு வகையில நம்ம பார்க்கும்போது இந்த வக்கர காலம் முடியறதுக்கு டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு. சோ வீடு, மனை, வண்டி, வாகனம் இந்த மாதிரி 4 விஷயங்களுமே கொஞ்சம் தடையாகி கண்டிப்பா இலக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். டிசம்பர் மாசம் இந்த தடை விலகும். அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு புது வீடு வாங்குறதோ இல்ல விற்கிறதோ, இல்ல பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறதோ, ஏதோ சம்திங் உங்களுக்கு வந்து நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. பட் இந்த மாதம் கொஞ்சம் தடை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்ல தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பொருளாதாரத்துல. பட் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுக்திகள் நல்லா இருக்குன்ற பட்சத்துல யூ கேன் கோ, நீங்க பண்ணலாம். சரியா? பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி பகவான் எங்கேயும் கெடுக்க மாட்டார். சுய ஜாதகத்துல தசாபுக்திகளும் பிரச்சனை பண்ணா யோசிங்க, எங்க நடக்குது தப்பு அப்படின்னு நீங்க யோசிங்க.
ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏமாந்துதான் போவோமா, வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையுமா, முதல் திருமணம் தான் மேடம் போச்சு, அட்லீஸ்ட் 2வது கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரவங்களாவது எனக்கு நல்லபடியா அமைவாங்களா? இந்த மாதம் ஃபுல்லா செவ்வாய் 7ல இருக்காரு. ஸோ கணவன் மனைவி பார்த்து ஜாக்கிரதை, ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம், தவிர்த்துக்கோங்க. செவ்வான்றது நெருப்பு கிரகம், 7ல போய் உட்காந்துருக்கு. கடுகடுன்னு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா சுருக்குடு குத்துற மாதிரி இருக்கும். என்னப்பா இது, நான் சாதாரணமா தான்ப்பா பேசிட்டு இருந்தேன், பேசுற ஒரு வார்த்தையும் நறுக்குன்னு இருக்குப்பா. அந்த மாதிரி அவங்களுடைய வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குற மாதிரியும் பயத்தை கொடுக்குற மாதிரியுமே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணும். ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு தேவை என்னன்னா, ஒரு சில இடங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போனாதான் நல்லா இருக்கும். சரிங்களா? படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாசத்துல? எஜுகேஷன்லாம் நல்லா இருக்கா? என்னோட குழந்தை நல்லா படிக்குமா? இல்ல வேற ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளிநாடு போகுமா? படிக்கவே மாட்டேங்குங்க. நானும் டியூஷன் கொண்டு போய் விடுறேன், அங்க கொண்டு போய் விடுறேன், இங்க கொண்டு போய் விடுறேன். எங்க கொண்டு போய் விட்டாலும் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க, அடம் பிடிக்கிறாங்க, பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னன்னா, சிம்பிளா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபோக்கஸ் இல்லாம இருப்பீங்க. 15க்கு மேல ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு ஃபோக்கஸே இருக்காது. இது என்ன படிச்சாலும் அப்படியே மங்கி போற மாதிரி இருக்கும், மண்டையில எதுவுமே ஏறாத மாதிரி இருக்கும். நல்லா படிச்சுட்டு போவீங்க, நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காரும்போது எதுவும் ஞாபகம் வராது. நாடா இது வாழ்க்கையில இப்படி ஒரு சோதனை காலமா எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்கும். பட் டெஃபினட்டா 15க்கு மேல, செப்டம்பர் மேல ஸ்டடியாவோ யோகா மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க. பிகாஸ் யோகா ஏன்னா இது குருவோட ராசி அம்சமா இருக்கிறதுனால யோகா மெடிடேஷன் இதெல்லாம் உங்களை வந்து வேற நிலைக்கு எடுத்துட்டு போகும். ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும், கான்சென்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். மொத்தத்துல இந்த தனுசு ராசிக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நல்ல மனது படைத்தவர்கள், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்தும் கூட இன்னமும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் சரி ஓகே வாழ்ந்துடலான்ற ஒரு நம்பிக்கையோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய நல்லதே நடக்கட்டும். விருச்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.